கள்ளக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கள்ளக்கானம். என்னடா இவ பாட்டும் கையுமா தானே வந்திருக்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் அதுக்குரிய காரணத்தை நான் சொல்றேன். அதாவது இன்றைக்கு பார்க்க போற பழமொழிதான் கள்ளக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கள்ளக்கானம். சோ இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா வருத்தப்படுவீங்க ஸ்கிப் பண்ணீங்கடா. சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்படியே மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடிக்கடிக்கா ஒவ்வொரு பழமொழியா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஏண்டா நாய் அடிக்கிற நாய் கள்ளக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கள்ளக்கான ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்க. இன்னைக்கு பார்க்க போற பழமொழி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கள்ள கண்டா நாய காணம், நாய் இருந்தா கள்ள காணம். அதாவது நம்மள ஒரு நாய் திரத்திட்டு வருதாங்க வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த சமயத்துல நம்ம கல்லு தேடுவோம். கல்லு தேடினா அந்த இடத்துல கல்லு இருக்காது. அதே கீழே குனிஞ்சு எங்கேயாவது தேடி பார்த்து கல்ல எடுத்துட்டோம்னு சொன்னா பார்த்தா நாய் இருக்காது. இந்த பழமொழிக்கு இதானே அர்த்தம் என்று நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க. நானும் இந்த பழமொழிக்கு இதான் அர்த்தம் என்று நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் இது அதனுடைய அர்த்தம் இல்ல. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லட்டா? பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இந்துக்கள் கோயில் இருக்கு தானே, இது மதங்கள் சார்ந்த ஒரு பழமொழி இல்லை. இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா, இந்துக்கள் கோயிலுக்கு போனா அங்க கால பைரவர் சிலை இருக்கு. அங்க அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு நாய் உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த உருவத்தை நாங்க கலைக்கண்ணோட பார்த்தா அந்த நாயோட உருவம் தெரியும். அதே வெறும் கண்ணால பார்த்தோம்னு சொன்னா அங்க வெறும் கல் இருக்கிற போலதான் தெரியும். அதே மாதிரிதான் நம்ம செய்கின்ற செயலும் பார்ப்பவங்கள்ட கண்ணை பொறுத்து இருக்கின்றது. நம்ம நல்லது செய்தாலோ கெட்டது செய்தாலோ அது அடுத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்ற கண்ணோட்டத்துலதான் இருக்கும். சோ இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் இதுதான். சரியா? இனிமேல் கள்ள கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கள்ள காணம்னு சொல்லி தப்பா எல்லாம் நினைக்க கூடாது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.